ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட்டை வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா EUR/AUD சார்ட்டை இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. அதே போல் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கூட கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக கேட்கலாம். என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுடைய டவுட் வந்து நான் கிளாரிஃபை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அதே போல் நமக்கு கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1,999 தான். உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோட பார்த்தீங்கன்னா 3,999 அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய கான்டாக்டை நான் கமெண்ட் செக்ஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன எதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஒரு எக்ஸாக்ட் சார்ட்டை வந்து நம்ம ஆல்ரெடி நம்மளுடைய கம்யூனிட்டியில் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம அதை வந்து பார்த்துட்டு வந்துடலாம். சரிங்களா? EUR/AUD இந்த இடத்துல இருக்குது. இது வந்து டார்கெட் அடித்ததுக்கப்புறம் சரிங்களா? டார்கெட் அடித்ததுக்கப்புறம் இந்த சார்ட்டை வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம் 11/11/2024 சரிங்களா? இன்றைக்கி டேட் வந்து எக்ஸாக்டாக என்ன அப்படின்னு பார்த்துக்கோங்க. இன்றைக்கி வந்து 14th நவம்பர். இது வந்து பாஸ்ட் வீக்கோட சார்ட்டு. இப்போ நம்ம வந்து டார்கெட் அடிக்கிறதுக்கு முன்னாடி இது எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கும் வந்து டேட் வந்து செக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துலேயே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஓகே. இப்போ நம்ம வந்து இந்த சார்ட் வந்து நம்மளுடைய லைவ் சார்ட்டில் எப்படி வந்து ஆக்சஸ் ஆகிருக்கு, எப்படி நம்ம இந்த வந்து சார்ட்டை சூஸ் பண்ணோம் அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு நான் பார்த்தீங்கன்னா EUR/AUD சார்ட்டோட 1 hour டைம் ஃப்ரேம் சார்ட்டை வந்து எடுத்துக்கிறேன். இதில் தான் நம்ம வந்து அந்த ரெஃபரன்ஸ் சார்ட்டை வந்து கொடுத்துருந்தோம். 1 hour டைம் ஃப்ரேமில் என்ன சினாரியோ இருக்குது ட்ரெண்டில் அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம வந்து அனாலிசிஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து மார்க்கெட் வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கொடுத்து வந்து மார்க்கெட் மேலே போயிட்டுருக்கு. ஸோ இதில் வந்து நமக்கு வந்து அப்பில் வந்து ஒரு ப்ரோ ட்ரெண்ட் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிச்சு பை சைடில். பட் மார்க்கெட் பாஸ்ட்டில் என்ன பண்ணியிருக்குன்னா ஒரு சிஹெச் வந்து கொடுத்துருக்கு. சரிங்களா? செல் சைடுக்கு நான் போக போகிறேன் அப்படின்ற ஒரு இண்டிகேஷன் தான் வந்து சிஹெச் சரிங்களா? செல்லுக்கு மாறப்போகுது அப்படின்ட்டு. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், ஆர்டர் பிளாக்ஸ் வந்து மார்க் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஆர்டர் பிளாக்ஸ் நம்ம வந்து கடைசியிலேருந்து மார்க் பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லணும். என்னென்னா நம்ம யூடியூப் வீடியோஸ் வந்து ரெகுலராக பார்க்குற வியூவர்ஸாக இருக்கட்டும், ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், ரொம்ப வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கீங்க. அதுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு அப்ளாஸே நம்ம கொடுக்கலாம். டவுட்ஸும் வந்து நிறைய கேட்குறீங்க. எனக்கே வந்து கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. இதே மாதிரி வந்து நம்மளுடைய வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே நார்மலாக நீங்கள் கோர்ஸே பை பண்ணலைனாலும் ஓரளவுக்கு உங்களால் ட்ரேடை வந்து லாஸ் ஆகாமல் எடுக்க முடியும். ஸோ வந்து இதே மாதிரி கண்டினியூவாக பாருங்கள், நிறைய கற்றுக்கோங்க. ஓகேங்களா? ஆல் தி பெஸ்ட். இப்போ வந்து நம்ம ஆர்டர் பிளாக்ஸை மார்க் பண்ண ஆரம்பிக்கலாம். ஆர்டர் பிளாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம 50% பாடி கேனல்ஸை தான் வந்து மேக்ஸிமம் வந்து மார்க் பண்ணுவோம். ஸோ அதை பேஸ் பண்ணி மார்க் பண்ணுறப்ப இங்கே வந்து நமக்கு 2 ஆர்டர் பிளாக் வந்து அவைலபிள் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸ் கன்ஃபர்மேஷன். நம்ம பார்த்தீங்கன்னா சார்ட்டில் இந்த எக்ஸுமே வந்து கொடுத்துருப்போம். அது எதுக்காக வந்து நம்ம கொடுத்துருந்துச்சு அப்படின்னா, இதுக்கு கீழே மார்க்கெட் இறங்கி ஒரு எக்ஸ் விற்கிதுன்னா இது வந்து வேலிட் ஆகிருக்கும். பட் மார்க்கெட் அப்படி பண்ணாமல் டேரெக்டாக மேலே ஏறினதுனால ஃபஸ்ட்டு ஆர்டர் பிளாக் வந்து நமக்கு கொஞ்சம் வந்து இன்வேலிட். சரிங்களா? ரெண்டாவது ஆர்டர் பிளாக்கில் மார்க்கெட் நீட்டாக வந்து மிட்டிகேட் பண்ணுது. சரிங்களா? மிட்டிகேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், ஒரு 5 minutes டைம் ஃப்ரேமில் நமக்கு ஏதாவது ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்குதா அப்படின்றத நீட்டாக வந்து பார்க்கணும். 5 minutesல நமக்கு பார்த்தீங்கன்னா நீட்டாக ஒரு சூப்பரான ஒரு கன்ஃபர்மேஷன் நமக்கு இந்த இடத்துலேயே வந்து கிடச்சதா வந்து இறக்கி இருக்குது. சரிங்களா? இங்கேயே பார்த்தீங்கன்னா நமக்கு சிஹெச் வந்து நீட்டாக வந்து மார்க்கெட் நடக்கிறதுக்கு சிஹெச் வந்து டவுன் சைடு கொடுத்துட்டு மார்க்கெட் வந்து இந்த ஆர்டர் பிளாக்ல ஆல்ரெடி டேப் பண்ணியிருக்கு. பட் ஸ்டில் இதோட மிட்டிகேஷன் லெவல் அப்படின்னு வந்து நம்ம வந்து ஒன்று செக் பண்ணிக்கணும். எதை வந்து நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இந்த ஆர்டர் பிளாக்கோட மிட்டிகேஷன் லெவல், இந்த ஆர்டர் பிளாக்கோட மிட்டிகேஷன் லெவல் வந்து 50%ல் இருக்குது அப்படின்னா வந்து நமக்கு சிக்கல் இல்லை. 50%க்கு கீழே இருக்குது அப்படின்ற பட்சத்தில் மார்க்கெட் மறுபடியும் மேலே போய் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அவ்வளோதான். சரிங்களா? எடுக்கும் அப்படி இந்த இதில் எடுக்கும் அப்படின்ட்டு இல்லை, எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இதில் வந்து நம்ம மார்க் பண்ணது உங்களுக்கு கரெக்டாக தான் எடுத்திருக்கு. ஸோ வந்து இதில் நமக்கு சிக்கல் இல்லை. உங்களுக்கு ஒரு நாலேஜுக்காக சொல்கிறேன். மறுபடியும் மார்க்கெட் மேலே போய் இது வரைக்கும் எடுத்துகிட்டு மறுபடியும் கீழே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ 50%ல் எடுக்காமல் இந்த மாதிரி வந்து கம்மியான பர்சன்ட்டில் மார்க்கெட் எடுக்குதுன்னா கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக இருங்க. எஸ்ஆர் கொஞ்சம் அதிகமாக வைக்கிறது, இல்லை வந்து பிரேக் ஈவன் பண்ணுறதுல கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். சரிங்களா? எப்பவுமே வந்து பிரேக் ஈவன் பண்ணுறதுல உங்களுடைய மெயின் கான்சன்ட்ரேஷனை வச்சுக்கோங்க. பிரேக் ஈவன் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுடைய லாஸை வந்து உங்களால் வந்து சரி பண்ண முடியும். இல்லைன்னா எல்லா இதுலேயும் வந்து எஸ்எல் அடிக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதை வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம என்ட்ரியை வந்து ட்ரிகர் பண்ணியாச்சு. இப்போ நம்மளுடைய டார்கெட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரீசன்ட் ஸ்விங் லோ வந்து ஃபஸ்ட்டு டார்கெட்டாக நம்ம வச்சுக்கலாம். அதுக்கான காரணம் இவ்வளோ நாள் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நமக்கு இங்கே வந்து நான் மிட்டிகேட்டர் ஆர்டர் பிளாக் எதுவுமே கிடையாது. ஸோ வந்து இதை வந்து டேரெக்டாக வச்சுக்கலாம். அதுக்கு கீழே இருக்கிற ஆர்டர் பிளாக் நான் மிட்டிகேட்டட் எது இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஒரு பேஸ் கேண்டில் எடுக்கலாம். ஸோ இதை வந்து இன்னொரு டார்கெட்டாக வச்சுக்கலாம். அதுக்கு கீழே போயிடுச்சு அப்படின்னா நமக்கு இன்னும் வந்து டவுன்ஃபாலை வந்து எதிர்பார்க்கலாம். சரிங்களா? இது வரைக்கும் டவுன்ஃபால் எதிர்பார்க்கலாம். அதுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸாக்டாக இது வரைக்கும் இருக்குது. சரிங்களா? டவுன்ஃபால். இப்போ மார்க்கெட்டில் நம்ம மார்க் பண்ணுறது பண்ணியாச்சு. மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம்.
ஸோ நம்ம எதை வந்து டார்கெட் பண்ணோமோ அது வரைக்கும் மார்க்கெட் வந்து நீட்டாக கொடுத்துருச்சு. பட் இவ்வளோ தூரம் இழுத்ததுனால வந்து ஃபஸ்ட் டார்கெட்டை வந்து எப்பவுமே மறந்துடக்கூடாது. நமக்கு ரீசன்ட் ஸ்விங் லோ தான், அது வரைக்கும் நம்ம வச்சு பார்க்குறோம். அப்படின்ற பட்சத்தில் நமக்கு ரீசன்ட் ஸ்விங் லோக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா, இங்கே நீங்கள் டார்கெட் வைக்கிறீங்க, இங்கே இது பண்ணுறீங்க அப்படின்னா 1:4 சரிங்களா. 1:4.39 வருது. பட் நம்ம வந்து ரவுண்டாக 1:4 எடுத்துக்கலாம். இது வரைக்கும் யார் வந்து டார்கெட் இது பண்ணுவாங்கன்னா, பிரேக் ஈவன் பண்ணி ட்ரேட் பண்ணுறாங்கல்ல. ஏன்னா எந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஹையை வந்து மார்க்கெட் வந்து வயலேட் பண்ணல. இங்கே உடச்சதுனால இதை நம்ம வந்து கன்சிடர் பண்ண மாட்டோம். இதுக்கு கீழே இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த ஹை, இங்கேயும் பார்த்திங்கன்னா இந்த ஹை, இங்கே இது, இங்கே இது. ஸோ வந்து பிரேக் ஈவன் பண்ணிட்டு நீட்டாக வெயிட் பண்ணுறவங்கனால மட்டும்தான் இவ்வளோ தூரம் வந்து ட்ராவல் பண்ண முடியும். எல்லாத்துனாலும் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ண முடியுமான்னா முடியும். கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேணும், மார்க்கெட்டில் கொஞ்சம் பழக்கப்படணும் அப்படின்னு வந்து சொல்லலாம். சரிங்களா. ஓகேங்க, இன்றைக்கி இதுதான் நான் வந்து உங்ககிட்ட ஷோ பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சேன். ஸோ இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் அகேன் நம்மக்கிட்ட வந்து கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 1,999 தான். உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ஆக்சஸோட பார்த்திங்கன்னா 3,999 அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய கான்டாக்ட் நான் கமெண்ட் செக்ஷன் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன இதுக்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸாக உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ. ஹேவ் அ கிரேட் டே.